இந்த கட்டணம் சிவனுக்கு சாப்பிடுவது கிடையாது. ஆகவே நம்ம என்ன பண்ணா சாப்பிட போட்டு சிவத்துக்கு என்ன ஊற்றுகிறோம் சாப்பிட கட்டணம் தான் ஊற்றி போச்சு. இந்த சிவத்தால் தான் கட்டணம் என்ன செய்யும் ஊற்றியே மன சாப்பிட நம்ம புத்தி உள்ள மக்கள் நம்ம யாரு யாருக்கு இருக்கிறாங்க அஸ்திகாரத்தை எப்படி கட்டுவாங்க ஆத்துக்குள்ள வீடு இருந்து எல்லாரும் வரவங்க நடந்து அப்போ மனுஷன் வீட்டு எங்க கட்டுவாங்க உயரமான இருக்கிறது கல்வி கொண்டாட இருக்கிறது பாதுகாப்பான இருக்கிறது நடுத்தருக்கு ஒரு ஊருக்கு வருவது பஞ்சாயத்து அப்போ வளர்ச்சி ஆப்போக்கும் நடத்துகிறாங்க சந்தோஷப்பட்ட சூழ்நிலை என்ன பழக்கம் மூன்றாவது கழிச்சு செல்லின கலைக்கிறதுனால மணி நேரத்தில் இடத்துக்கு போய் பார்க்க போல அங்க எல்லாம் அழிஞ்சிட்டு போயிடுச்சு. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம ஒரு வீட்டை கட்டி என்னுடைய குடும்பம் வந்து அதை குடியிருந்தார் மழை வந்து என்ன இந்த இடைவெளிக்கு இப்ப சொல்றாங்க வாங்கி நம்ம கட்டி கொடுத்தாங்க ஆரம்பிச்சுக்குள்ள வீடு இறங்குங்க இடையிலும் ஆபத்து. இப்ப நாம யார் நாம யார் நான் உங்களுக்கு என்ன பற்றி பதிவு எங்கள் பாடல எங்கள் தலைப்பு என்ன சப்ஜெக்ட் எல்லாருமே டீச்சர் என்ன பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. We are studying the Bible. என்ன செஞ்சுக்கிறீங்க சாப்பிட்டு குழம்பு என்ன குழம்பு சாப்பிட எல்லாரும் இருக்கீங்களா குடிக்குழம்பா கறி குழம்பா கீரை குழம்பா நான் என்ன பார்த்து நான் எதையாவது சொல்லிக் கொடுத்தா புரியா கொடுத்தா அது என்ன ஒரு அம்மா சொல்றாங்க நல்லா பிரச்சனை பண்றாங்க அவர் கேட்டாரு என்ன சொல்றாரு ஒரு வார்த்தையாக கருத்தாக ஈடு சொல்றார். மூன்றாவது இந்த யார் பாக்கியவான்கள் யார் பாக்கியவான்கள்
நம்ம என்ன கேட்டோம்? கைக்குள் பாவை தேவ வசனத்தை வாசிக்கணும், கேட்கணும், கைக்குள். அப்போ நம்ம கைக்குள் சொன்னா அந்த தெளிவா கேட்டு தெளிவா வச்சாதான் அது என்ன செய்ய முடியும்? கைக்குள்ள. இப்போ இவ்வளவு நாள் நான் பண்ணிருக்கிறேன், நான் எந்த பாடம் சொல்லி கொடுக்கறதே தெரியல. அது எந்த தாய் சபை என்ற ஒரு தலைப்பில் இந்த பாடம் நான் சொல்லிக்கிறேன். நல்லா கவனிங்க. அந்த கூட்டு கலையில கூட்டு கூட்டி அந்த மூலையில ஏற்றுக்கணும். சபை எங்களுடைய பாடம் என்ன? நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி கூடி வரணும்? சபை கூடி வரணும். சபை என்ன செய்வோம்? கூடி வரும். இப்போ கவனிக்க, சபை என்பதற்கு அதுக்கு இயல்பான ஒரு வார்த்தையை நாம் சொல்லுவோம்னா அழைக்கப்பட்ட சரீரம். என்ன சரீரம்? உலகத்தில் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இப்ப நம்ம பார்த்து வருவாய் வல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அப்போ அந்த உலகத்தில் இருக்கிற நம்மை இயேசு அழைக்கிறார். என்ன செய்கிறார்னா இயேசு என்ன செய்கிறார்? யாரை அழைக்கிறார்? எங்களுக்கு அழைக்கிறார்? உலகத்திலிருந்து அழைக்கிறார். நம்ம எங்கே வாழ்கிறோம்? இந்த உலகத்திலே வாழ்கிறோம். இந்த உலக மக்கள் மத்தியிலிருந்து நமது சுவிசேஷ வார்த்தையினாலே நம்ம என்ன செய்கிறார்? அந்த அழைக்கப்பட்ட கூட்டம் தான் நாமும். அழைக்கப்பட்ட மக்கள், பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். நாம் யாரும் நமக்கு இன்னொரு பேரு பரிசுத்தவான்கள். நமக்கு யாரும் பரிசுத்தவான்கள். இரண்டாவது பாடம் நாம் கிடைக்கும். நாம் தேவனுடைய குடும்பம். நாம் யாருடைய குடும்பம்? தேவனுடைய குடும்பம். இதுக்கு முன்னாடி என்ன இருந்தோம்? உலகத்தில் இருந்தோம். தேவனை அறியாதவர்களாக இருந்தோம். காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தோம். நிச்சயத்தை குறித்து ஒன்றுமே நோக்கி தேவனை ஒன்றும் தெரியாமல் இருந்தோம். ஆனால் சுவிசேஷ வசனமானது நமக்கு சொல்லப்பட்ட நாம் விசுவாசிகளானோம். நாம் என்ன விசுவாசிகளானோம்? தேவனுடைய பிள்ளைகளானோம். நாம் பரிசுத்தவான்களானோம். தேவனுடைய குடும்பம். யாருடைய குடும்பம்? சபை என்பது அழைக்கப்பட்ட கூட்டம். சபை என்பது தேவனுடைய குடும்பம். சபை என்பது it's the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம். நாம் இந்த ராஜ்யம் கொண்டிருக்கிறோம். இந்த ராஜ்யம் அழியாத ராஜ்யம். இப்போ நாளைக்கு மங்களம் நாட்டுக்கு நான்காவது வருஷம் வாசிக்கிறோம். வழிபட்டு அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து திரும்ப வெண்ணெய்
கைமண்டையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அதை அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி நானே நிர்ணயிக்கும். ஓகே, இப்போ ஒன்று என்ன படித்தோம்? அடுத்து வந்து மக்கள். இது உலகத்திலிருந்து நல்ல அடைக்கப்பட்ட இயேசுவின் சரீரம். We are the body of Christ. நாம் யாரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்னவாக அம்சமாக இருக்கிறது. அப்ப இடத்துல என்ன ரத்தம் இருக்கு? பரிசுத்த ரத்தம் இருக்கு. நாம் யாரும் இருக்கிறது இந்த அவருடைய இந்த வாழ்க்கைக்கு இந்த பூமியோடு முடித்து போவது எனக்காக ராஜ்யத்திற்கிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த பூமியை நாம் ஆளும்போது நாம் தேவனுடைய குடும்பத்திலே அங்கமாக இருக்கிறேன். இந்த பாவம் நடக்கும் போது அவங்க அப்பா எத்தனை ரூபாய் கையில் எடுத்துட்டு போவாங்க? நடிக்கும் போது எத்தனை ரூபாய் கொண்டு போவாங்க? ஒன்றுமே கொண்டு போவோம். என்ன எங்க அப்பா எங்க அம்மா வேற கிடைக்கிறது அவங்க காலத்துல போகும்போது யார் கொடுப்பாங்க? அவன் அம்மாவும் அவன் கொடுப்பாங்க. அப்ப தேவனுடைய குடும்பத்துல தேவன் அப்பாவாக நாம அவருடைய உனக்கு என்ன வேண்டியிருக்கிறது எனக்கும் தெரியும். யாருக்கு தெரியும்? இது கேட்கிற எனக்கு ஒரு பெருசித்தர் உழைப்பு வாய்ப்பு இருக்கும். ஏன் அவங்க அதுக்கு ஒரு இருக்கு சேஃப்டி பாருங்க. துப்பாக்கி பாகிஸ்தான் ஒரு வாய்ப்பு ஏன் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்களுக்கு அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன வேணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், என்ன சாப்பாடு கடைசி இருக்கிறாங்க. நான் இத்தனை பிள்ளைங்க வளர்த்தி ஆன்லைன்ல உண்டாண்டிருக்கிறேன். என் மருத்துவம் இந்த பிள்ளைக்கு பிஸ்கெட் கொடுத்தாங்க, சப்ஸ்கிரைப் கொடுத்தாங்க, அன்பு கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க. ஒரு நாள் நான் பிஸ்கெட் கொடுத்தாங்க வித்தியாசமாய் அப்ப பிள்ளை இந்த அத்தனை அதிகமாக இப்ப நம்ம முதல் சொன்ன யாரு? Okay, let us see. Double தெரியுமா? கடிதம் எழுதி அதுக்கு எங்க அப்பா கடிதம் எழுத முடியாது. நான் போய் சேர முடியாது. அப்போ அன்புள்ள அப்பாவுக்கு எழுதுறேன். பேர் போடுறது அன்புள்ள அப்பா முடிக்கும் போது உங்கள் முடிக்கும் போது அன்புள்ள அப்பா அப்படி போடுவோம். தகாத
அனுப்புல இப்போ யாரு ஜோம் பண்ணுங்க என்ன யாரு ஜோம் பண்ணுங்க யாருக்கு முடிச்சா இப்போ இப்ப ஏஸ் ஜோம் கற்றுக்கொண்டாரா எனக்கு மத்திய சூழ்நிலை ஆதரவு இன்னும் வார்த்தை படிக்கக்கூடிய டீச்சர் வந்து அவங்க கணக்க போடுவாங்க மாவட்டத்தில் என்ன கணக்கு போடுவாங்க மற்ற கணக்கு எதுவுமே செய்யணும் அந்த மாவட்டத்தின்படியே செய்யணும் அப்ப இயேசு கற்றுக் கொடுக்கிறார் என்ன பண்ணும் மாவட்டத்தில் என்ன தேவை எப்படி आप विमान के बाद से वो देखते அட்ரஸ் தப்பா பண்ண இதான் அவர் இருக்கிற பரவாயில்ல நாம் இருக்கிறோம் ஏசு இருக்கிறாரு நம்மோடு இருக்கிறார் இதனை இருக்கிறாரு நாம் இருக்கிறோம் ஏசு இருக்கிறாரு ஏசு சொல்றாரு யாரு கிட்ட கேட்கணுமோ அங்கதான் கேட்கணும் நம்ம சொல்றோம் அந்த கதையில வந்து சொல்லி கேட்கணும் சொல்லுவோம் எனக்கு இன்னொரு சொல்லுங்க நான் சொன்னா சொல்லுங்க சொல்லவே இல்லை அவர் இயேசுவின் நாமத்தினாலே யாருக்கு தேவையோ நீங்கள் கேட்டுக் கொள்ளுவதை நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே பிதா அறிந்திருக்கிறார். யார் அறிந்திருக்கிறார்? பிதா ஒரு காலமும் இந்த பூமிக்கு வரவில்லை. பிதா என்ன செய்யவில்லை? ஒரு காலமும் இந்த பூமிக்கு வரவில்லை. யார் இந்த பூமிக்கு வந்தது? பதுமையும் பலவீனமாக பிதா இருக்கிறார் சொல்லுகிறார். சொந்த வார்த்தைகள் இந்த சொல்றது இயேசு கேட்டார். இயேசு வந்து தங்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இந்த வார்த்தைகள் வேளாண்மை வார்த்தை அவர் படித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் படித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப நாம் யாருடைய குடும்பத்திலே இருக்கிறோம்?
பிதாவுடைய தேவனுடைய என்று சொல்கிறார். அடுத்து சொல்ல தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யம் என்றால் அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்கும். யார் இருப்பவர்? இயேசு யாராக இருக்கிறார்கள்? ராஜாவாக இருக்கிறார். ராஜ்யத்தில் நாம் யாராக இருக்கிறோம்? குடிமக்கள், பிரஜைகள். நாம் யாராக இருக்கிறோம்? பிரஜைகளாக இருக்கிறோம். இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார். நாம் குடிமக்களாக இருக்கிறோம், பிரஜைகளாக இருக்கிறோம். ஒரு குடிமகன் அந்த தேசத்தின் சட்டத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சபை அழைக்கப்பட்ட சரீரம், இரண்டாவது தேவனுடைய குடும்பம், மூன்றாவது தேவனுடைய ராஜ்யம், நான்காவது the body of Christ, கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்து தந்தையாக இருக்கிறார், நாம் சரீரமாக இருக்கிறோம். அவருடைய சரீரத்திலே நீங்களும் நானும் அங்கமாக இருக்கிறோம். அந்த சபையில் அனைவரும் கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கிறோம். இந்த சூடு காயம் வந்து என்ன எங்க வலிக்கும்? காலில் பெருமைகள் ஆகிடுது, காலில் பின்னால் நரம்புகள் மூழ்கிடுச்சு, சரீரம் முழுவதும் பாதிக்குது. சரி, இந்த கையில நான் ஈடுபட்டு சரி சொல்லுவோமா? நம்ம கவனம் வந்து எங்க போகுது? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் அங்கமாக இருக்கிறவர்களுக்கு இன்னொரு சகோதரன் கஷ்டப்பட்டா அது யாரை பாதிக்கும்? என்னையும் பாதிக்கும். ஏனெனில் அந்த சகோதரன் அந்த சகோதரியும் கிறிஸ்துவின் சரீரத்தை என்னவாக இருக்கிறார்கள்? அங்கமாக இருக்கிறார்கள். ஒரு அங்கம் பாடுபடும் பொழுது சரீரம் முழுவதும் என்ன செய்யும்? அதே சபை என்பது தேவனுடைய ஆலயம். சபை என்பது என்ன? ஆலயம் என்று, சரீரம் என்று, குடும்பம் என்று, ராஜ்யம் என்று எல்லாம் எல்லாரும் சபையில் எப்படி இருப்பாங்க? ஐக்கியமாக இருப்பாங்க. இப்போ நான் இங்கே வருகிறேன்.
இந்த பையன் எடுக்கணும். எது எடுக்கணும்? எழுதிக்கணும். எனக்கு எத்தனை விரல் இருக்கு? இப்போ பாருங்க, ஒரு விரல் எனக்கு பை இருக்கு. ஒரு விரல்ல ஏன் உடனே இந்த 4 விரலுக்கு கீழே போகுது. இந்த 3 விரல் மேலே போகுது. இப்போ பையன் அப்ப இந்த 4 விரல் சேர்ந்து அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த வேலை அந்த சகையில் நாம் அனைவரும் ஐக்கியமா இணைந்து செய்யணும். சொல்லுங்க. சபை என்பது என்ன இருக்கு? சபை என்பது குடும்பம். குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினருக்கு சாப்பிடுவோம். ரெண்டு பேரும் சாப்பிடுறது வீட்டுல மற்ற நேரத்தில் தேடுறோமோ இல்லையோ, எந்த நேரத்தில் தேடுவோம்? அந்த குடும்பம் நைட் சரியா சாப்பிட மாட்டேங்குது. இது நம்மளும் நாட்டுக்கு தூக்குவது. ஏன் என்ன பிரச்சனையோ அது வெளியே ஆனா தாய் சாப்பிட்டு அது போல சபையில ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மீது அக்கறை உடையவர்களாய் மற்றவருடைய நலனுக்காக நாம் பாடுபடுறோம். Not for our selfish. எப்படி சுயநலம் கொண்ட சபை. சபை என்பது பொதுநலம். பரலோக நான் மட்டும் போகக்கூடாது. என்னோட கூட இருக்கிற அனைவரும் செய்யணும். இந்த மத எல்லாம் பிடிக்கும். மத எதிர்ப்பு அவங்க என்ன செய்யணும்னா ஒருவரோடு இணைந்து அந்த கையில பிடிச்சி ஒன்னா போகணும். ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் போவாங்க. ஏன் தெரியுமா? அப்படி போனது அந்த வேலையை உச்சத்தை அடைய முடியும். நம்ம கூட சகோதரர்களுக்கு போவதற்கு நான் மட்டுமல்ல, அனைவரும் அந்த ராஜ்யத்தில் செய்யணும். சுதந்திரிக்க வேண்டும் என்று என்ன செய்யணும்? இன்னொரு வார்த்தை சபைக்கு நாம் சொல்லுவோம் என்றால், சபை என்பது ஒரு திராட்சை தோட்டம். இந்த தோட்டம் திராட்சை தோட்டத்தில் என்ன இருக்குது? சரி, திராட்சை செடி வளர்க்கிறோம். திராட்சை செடி என்ன செய்யணும்? கொடி எல்லாம் வளருது. அதனுடைய நோக்கம் வேண்டும். தோட்டத்தினுடைய நோக்கம் வேண்டும். சரி, எப்படி இருக்கு? நம்ம ஒரு காய்கறி தோட்டம் போடுறோம். என்ன போடுறோம்? ஒரு காய்கறி தோட்டம் போடுறோம். திட்டம் காய்கறி தோட்டம் போடுறோம். நம்ம காய்கறி சாப்பிடணும் இல்லையா? அப்போ பாருங்க, அந்த தோட்டத்தில் இருந்தாலும் சொல்றாரு, நான் நீங்கள் கொடிகளாக நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும். செடியுடைய நோக்கம் என்ன? கனிகளாக மரங்கள் தான். இப்ப நான் கேட்டீங்க, நான் கனி கொடுக்கிறேன். ஆவியின் கனி என்ன இருக்குது? ஆவியின் கனி. ஆவியின் கனி என்ன? லவ், ஒன்பது விதமான ஆவியின் கனி. இப்போ போட்டாச்சு ஆவியின் கனி. இப்போ எங்கிட்ட என்னென்ன கனி இருக்குது? முதல் கனி என்ன கனி? அன்பு இருக்குதா? அன்பு இல்லையா? நான் அன்பு இல்லை என்றால் என் சரீரத்தையே நான்
அன்பு முக்கியமா? அன்பே அன்பே முதல் இடத்துல எங்க தானம்? ஏன் இது மகன் என்ன அவர் அன்பா இருக்கிறார். ஓகே குட். தேவன் இருக்கிறார். அந்த யோவான் 3:16 அவர் அன்பினால தன்னுடைய குமாரனை நமக்கு கொடுத்தார். ஓகே இப்போ நான் என்ன? தேவன் அன்பா இருக்கிறார். நான் யாரா? பம்பர். எங்கிட்ட அன்பு இருக்கா? அன்பு இல்லாத தேவனை அன்பு இல்லாத யாரை இல்லையா? தேவனை. அப்ப நம்ம தேவனை அறியணுமா அறிய வேண்டாமா? யோவான் 3-வது அதிகாரம் 17-ஆம் அதிகாரம் 3-வது வசனம். யோவான் 3-ஆம் அதிகாரம் 3-வது வசனம். ஒன்றான ரெண்டு விஷயத்தையே அங்கே நாம் படிக்கிறோம். தேவனை அவருடைய குமாரனையும் அறிகிற அறிவு. It's a knowledge of God. தேவனை அறிவு. தேவனை இன்னார் என்று அறிவு. தேவன் யார்? இந்த உலகத்தை உண்டாக்கினார். தேவன் யார்? இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கினார். தேவன் யார்? என்னை உண்டாக்கினார். தேவன் யார்? அப்போ தேவன் சிருஷ்டி. தேவன் இந்த பூமியும் அதை நிறைவும் யாருடைய? அவருடைய. இந்த பேங்க்ல தலைமை அதிகாரி இருக்காங்களா? அங்க நிறைய பணம் இருக்குதா? பேங்க்ல பணம் இருக்குதா? எல்லாருடைய பணம் எங்க இருக்கு? வங்கியில், பேங்க்ல. அப்போ அங்க ஒரு நபர் அந்த பேங்க் அதிகாரியா இருக்கார். அந்த பேங்க் பணத்தை எல்லாம் சாதிய இந்த ஸ்லோகம் பணம் அடிக்கிறீங்க. ஆனா சாதியாக வங்கி நேரவாளர்களில் அந்த பணத்துல ஏதாவது பிரச்சனை வந்து யாருக்கு கேட்கும்? ஏன் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த பெரிய பூமியை உண்டாக்கி அது யாருடைய கையில தெரிய கொடுத்தார்? மனுஷன் கையில கொடுத்தார். ஆராய்ச்சி கொடுத்தாருல்லவா? அப்ப இந்த பூமியை சொந்தக்காரர் தேவன் யாரை நம்பி இந்த பூமியை கொடுத்தார்? மனுஷன். மனுஷன் யாரு? நீங்களும் நானும். இந்த பூமியை பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் வேண்டும். நம்ம பூமியை பாழாப்பட்டிருக்கிறோம். செய்தி வந்து என்ன செய்தி தெரியுமா? ஆத்துல தண்ணி சுத்தமா போகும். எங்க பார்த்தாலும் சுத்தமான காற்று இருக்குதான். ரஸ்தோப்பு இல்லாம ரோடுகள் நல்லா விபத்தே நடக்குது. ரொம்ப நல்லா இருக்குது கொரோனாவில். ஏன் தெரியுமா? இந்த மனுஷங்களால தான் விரும்புறது கஷ்டம். இந்த பூமியை அசுத்தப்படுத்துறது யாரு? நம்ம தான். நம்மளை பிடிச்ச ஆளுக்கு விரிச்சினால எங்க பூமி சுத்தமா போகுது. குப்பை போட முடியாது. நம்ம குப்பை போடணும், அசுத்தமாக்கணும், எல்லாம் செய்யணும். இந்த பூமியை நாசப்படுத்துறது யாரு? ஆனா ஆண்டவர் சொன்னாரு பண்பு. இப்ப அரசாங்கம் செய்யுது இந்த பூமியை பாதுகாக்கணும், மரம் வளர்க்கணும், அது செய்யணும். இது நம்ம காப்பாற்றினாங்க நம்ம இந்த உலகத்திலே செய்ய முடியும், வாழ முடியும். இப்பதான் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா அன்றைக்கே ஆண்டவர் சொன்னாரு வாழத்தான் இந்த பூமியை கொடுத்துருக்கேன், இதை நீ பாதுகாக்கணும், பண்பு.
டோட்டல் எல்லாம் என்ன? சபை. அந்த சபையிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். சபை தோட்டம் என்று சொன்னால் நாம் என்ன கொடுக்க வேண்டும்? என்ன கொடுக்க வேண்டும்? அடின்னு சொன்னா இங்கே இருக்கும். எல்லாம் கடிதான். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம தோட்டத்தில் இருந்தார்களே, நற்கருவிலே நான் நட்டிலே, அது வளர்ந்து கனி கொடுத்தது. அந்த கனியும் கசப்பான கசப்பா இருக்கு. பார்க்கிறீங்களா? நேற்று நான் நாட்டில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவங்க எனக்கு திட்டுறாங்க, நீங்க சீப்பாக வாங்கிட்டு ஒரு ருசி இதை பண்ணா ஆட்கள் இருக்கிற எப்படி இருக்கும்? சிலையா இருக்கும், இனிப்பா இருக்கும் இல்லையா? ஆனா நான் வாங்கி வந்த வாய்ப்பு சாயங்காலம் வாங்கி ஏன்னா ரெண்டு சுவையா ஆட்களுடைய தண்ணி இருந்தா இனிப்பா இருக்கும். அப்ப ஆனந்தனுடைய கோபத்திலே நாம் கனி கொடுக்க முடிகிறதா இருக்கும். இப்ப என்னென்னலாம் படிச்சு ஞாபகம் இருந்தா நான் 5 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது நாம் என்ன செய்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதன் மூலமாக அழைக்கப்படுகிறோம்? இயேசுவின் சுவிசேஷம் மூலமாக. நற்செய்தி. சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி மூலமாய் அழைக்கப்பட்டோம். அழைக்கப்பட்டவர்கள் இப்பொழுது யாராயிருக்கிறார்கள்? தேவனுடைய குடும்பமாக. நம்ம குடும்பம் என்றால் தேவன் நம்மை கண்காணிக்கிறார், பாதுகாக்கிறார், போற்றுகிறார். இரண்டாவது, அவருடைய ராஜ்யம் இருக்கிறோம். அவருடைய ராஜ்யம் என்றால் அவர் யாராக இருக்கிறார்? ராஜாவாக இருக்கிறார். இயேசு யாராக இருக்கிறார்? நாம் யாராக இருக்கிறோம்? அவருடைய குடிமக்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக, நான்காவதாக நாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே இருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம்? சரீரத்திலே இருக்கிறோம். அப்போ அங்கமானது, இந்த சரீரம் ஒவ்வொரு அங்கமும் முக்கியமானது. இந்த சரீரத்திற்கு அங்கங்கள் எல்லாமே கால் முக்கியமா, மூக்கு முக்கியமா, வாய் முக்கியமா, எல்லா அங்கமும் ஒவ்வொரு அங்கமும் பாடுபட்டா சரீரம் முழுவதும் என்ன செய்யும்? ஆகவே அந்த சரீரத்தில் இருக்கிறது ஒவ்வொரு காலத்தை ஒவ்வொரு சுமந்து கிறிஸ்துவின் பிரபலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். ஆறாவதாக, ஐந்தாவதாக நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்ப ஆலயத்தை என்ன செய்கிறோம்? ஆராதனை செய்கிறோம். யாரு தொழுது கொள்கிறோம்? பிதாவாகிய தேவன் தேவனாகிய கர்த்தருக்கே ஆராதனை செய்கிறார்கள். எப்படி ஆராதனை செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியோடு சபையிலே இருக்க வேண்டும். இரண்டாவது, சபையின் தோற்றம். சபை இந்த பூமியிலே சபை ஆரம்பிக்கிறது. எப்ப ஆரம்பிக்கிறது? சபை எப்பொழுது ஆரம்பிக்கிறது? யாராவது சொல்லலாம்? சபை எப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது? தெரியுமா தெரியாதா? நான் சொல்லி கொடுக்குறேன். சபை பைபிள்ல எந்த அதிகாரத்தில் சபை ஆரம்பிக்கப்பட்டது? கை தட்டுங்க. ஏன்னா அரக்காலம் காட்டிட்டார். அரக்காலம் காட்டி கொண்டு கிணறு அடுக்கிறது, கிணறு தாண்ட எங்க வருது? அப்ப நான் தாண்டி எடுக்க வேண்டும். பேசாம புதிய ஏற்பாடுலாம் இருக்குது. ஆனா எங்க இருக்குது சபை?
எங்க எங்க அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் நீங்க நோட்ஸ் என்ன இருக்குது? இரண்டாம் அதிகாரம் பெந்தேகோஸ்து நாள் சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது? இயேசு உயிர்த்தெழுந்த பின்னாலே 50வது நாள் பாஸ்கா பண்டிகையிலிருந்து நாள் எண்ணிக்கிறோம்னா 50வது நாள். பெந்தேகோஸ்து என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 50 என்று அர்த்தம். 50வது நாளிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் அந்நிய மொழிகளை பேசினார்கள். அன்றைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பேதுரு அன்றைக்கு பிரசங்கம் செய்தார். அப்போஸ்தலனுடைய பேதுரு. 2ஆம் அதிகாரம் தான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் அதுக்குள்ளாக சபை இல்லை. மத்திய 16ஆம் அதிகாரத்திலே சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். 16ஆம் அதிகாரத்திலே ஆனால் அவர் பூமியில் இருக்கும்போது சபை கட்டப்படவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த பின்னாலே பெந்தேகோஸ்து நாளிலே என்ன ஆயிற்று? சபை என்பது தேவனுடைய வீடு, சபை என்பது தேவனுடைய குடும்பம், சபை என்பது தேவனுடைய ஆலயம், தேவன் என்பது சபை என்பது காற்று தோட்டம், சபை என்பது அழைக்கப்பட்ட புரியுதா? இப்ப நான் படிச்சதுக்கு பாஸ் ஆனீங்களா? கவனிங்க, நீங்க நல்லா நான் ஸ்லோவா போறேன், வேகமா போறேன். எனக்கு ஜாப்க்கு முடிக்கணும்னு அவசியம் இல்லை. 4 வார்த்தைகள் நீங்க கற்றுக்கொண்டா எனக்கு சொல்லுங்க. இல்ல வெடிக்கிறது வாழ்ந்து அணிவு பதில் கொடுத்தாதான் பெறவர்கள் வராங்க. சும்மா தெரிஞ்சுட்டே போனீங்க கொஞ்ச நேரம் இருந்தாலும் அதை நாம் சிறப்பாக கவனிப்போம். வசனம் என்ன சொல்லுதோ அதை நாம் ஆராய்ச்சி பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லியுள்ளது இந்த அதிகாரத்தை நான் படிக்கிறேன். இந்த அதிகாரத்தை என்ன கிடைக்கும் அப்படி தெரிஞ்சோம். அந்த சம்பந்தம் என்ன இல்லை. அடுத்தது இதுதான் சபை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். இரண்டாவது சபைக்குள்ள அத்தாரிட்டி அதிகாரம் உலகத்திலேயே உருவாக்கப்பட்டது சபை. தேவனால் உருவாக்கம். சபை யாரால் உருவாக்கப்பட்டது? அந்த சபையிலே நீங்கள் நான் என்ன இருக்கணும்? சபைக்கு அதிகாரம் இருக்கிறா? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது அப்போ யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டவர்களால் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். அப்ப நாம யாருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம்? எப்ப நமக்கு அந்த அதிகாரம் கிடைக்குது? அவருடைய பிள்ளைகளாகும்போது. எப்ப நம்ம அவருடைய பிள்ளைகளாகிறோம்? ஞானஸ்நானம் பெறும்போது. எப்ப நாம் தேவனுடைய பிள்ளையாகிறோம்? ஞானஸ்நானம் பெறும்போது நாம் யாருடைய பிள்ளையாகிறோம்? ஞானஸ்நானம் பெறும்போது தனக்கு தேவன் கொடுக்கக்கூடிய 2 வாக்குத்தத்தங்கள் என்ன? ஞானஸ்நானம் பெறும்பொழுது
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். என்ன வார்த்தை? அதுக்கு என்ன வார்த்தை? What's the promises of God? ரெண்டு, நாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது ஒன்று பாவ மன்னிப்பு. என்ன கிடைக்கிறது? இரண்டாவது பரிசுத்தாவியின் வாக்குத்தத்தம் என்ன நமக்கு? ரெண்டு காரியம். ஒன்று பாவ மன்னிப்பு, விடுதலை, ரட்சிப்பு. இரண்டாவது நமக்குள் யார் வாசம் பண்ணுவாங்க? இப்ப யாருக்கு பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுவா? பாவ மன்னிப்பு பெற்றவர்கள். யாருக்கு பாவ மன்னிப்பு நாம் எப்பொழுது பெறுகிறோம்? ஞானஸ்நானம். எதுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறோம்? எதுக்காக பாவ மன்னிப்பு? ஏனெனில் நம் பாவிகள், அக்கிரமக்காரர்கள், தேவனுடைய பிரமாணத்தை மீறி அந்த பாவத்தின் சம்பளம் அந்த மரண தண்டனையிலிருந்து நம்ம காப்பாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு பரலோகத்தை விட்டு சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலான இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவருடைய விசுவாசத்தை, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகிறோம். எப்ப நாம் கீழ்ப்படுகிறோம்? ஞானஸ்நானத்தினாலே கீழ்ப்படுகிறோம். அப்ப ஞானஸ்நானம் பெறும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது? பாவம் கிடைக்கிறது, ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படுவதை எங்கே சேர்க்கப்படுகிறார்? ரட்சிக்கப்படுவது எங்கே இருக்கிறார்கள்? கைதல் ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அன்றியோம் யாருடைய சபையிலே சேர்த்துக் கொள்கிறார்? தேவனுடைய சபையிலே, ஆண்டவருடைய சபையிலே, அவருடைய தோட்டத்திலே, அவருடைய குடும்பத்திலே, அவருடைய ராஜ்யத்திலே. அது எந்த பேர் சொன்னாலும் அந்த பேரெல்லாம் அவருக்கு சொந்தமானது. யாருக்கு? தேவனுக்கு சொந்தமானது. நாம் யாருக்கு சொந்தக்காரர்? சொந்தக்காரர். ராஜாதி ரத்தாதி மகிமை கொள்வதற்கு அது தூய பார்க்கிறது. அடுத்த கிளாஸ்ல ஒழுங்கா உட்காரணும். இங்க வந்து உட்காரணும். அடுத்த கிளாஸ் நான் போகும்போது என் பையில ஊக்கி போகணும். நான் நடத்திட்டு போகணும். ஒழுங்கா உட்காந்து பாதுகாத்து இல்லைன்னா போகும்போது பண்ணி வழியை ஓகே. ஏன் சபையை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? நான் சொல்றது புரியுதா? நான் வந்து இந்த முடிச்சு கொள்வது கொஞ்சம் கஷ்டமா போன போனா ஆழமா தெரியும். ரோட்டு மேல வச்சுன்னா நீங்க ஆழமா போனா செய்யப்பட வேண்டும். ஒன்பதாம் அதிகாரம் 11ஆம் வாசிக்கலாம்.
என்னது சபை. ஏனெனில் சபை வந்து இயேசுவானவர் முன்னுரைத்தார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வரும்போது இயேசு சொல்கிறார், என் சபையை நான் என்ன செய்வேன்? கட்டுவேன். கட்டுவேன் சொன்னால கட்டிட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எதிர்காலத்தில் இனிமேல் இந்த வீடு கட்டியாச்சு. இப்ப இந்த ஐயா பாக்கினார் ஐயா சொல்றாரு, நான் ஒரு வீடு கட்டுவேன்னு சொன்னா இந்த வீடு நீ கட்ட போறேன். ஆண்டவர் சபையை கட்டுவேன். அதுக்கு முன்னால அந்த ஆலயத்தில் தான் ஆராதனை செய்யும். எங்க செய்யணும் ஆராதனை? சாலமோன் கட்டின தேவாலயம், எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலயம். எல்லாரும் எங்க போகணும்? நல்லா போக முடியும். போக முடியும். ஏன் எடுத்துட்டாங்க? ஏன் எடுத்தாங்க சொல்லுங்க. ஏன் எடுத்தாங்க? சரி, முதல் தேவனை ஆராதனை செய்து வரும் பொழுது பலிபீடம் கட்டி ஆராதனை செய்தார். என்ன கட்டி ஆராதனை செய்தாங்க? பலிபீடம் கட்டி ஆராதனை செய்தாங்க. பலிபீடம் யாக்கோபு பலிபீடம் கட்டினார், ஆபிரகாம் பலிபீடம் கட்டினார், ஆராதனை செய்தார். மோசேயுடைய காலத்துல 40 வருஷம் ஆட்சி பண்ணல. என்னது என்ன எங்க தெரியல. நாங்க சிறு சர்க்கஸ் சர்க்கஸ் தெரியுமா? அவர் ஊராக கொடுப்பார், பெரிய ஊராக கொடுப்பார். இப்போ கூட கல்யாணம் அதனால என்ன போகிறாங்க. ஊடாகத்தான் ஆண்களுடைய ஆசிரியப்பு ஸ்தலம் இருந்தது, ஸ்தலம் இருந்தது, மகா ஸ்தலம் இருந்தது. இந்த ஊர்ல அவங்க இருக்கும்போது அந்த டென்ட் தங்கி இருப்பாங்க. இந்த ஊருக்கு போகும்போது எல்லாத்தையும் கல்விக்கு செய்வாங்க. அப்புறம் அடிச்சு போடுவாங்க. அப்படியே வெவ்வேறு ஊருக்கு செய்வாங்க. நிரந்தரமான கட்டடங்கள். ஆனா தாவீது ராஜாவுடைய காலத்துல அவர் ஒரு தீர்மானம், நான் அரண்மனை தேவனுக்கு அரண்மனை கட்ட நான் பெரிய பேலஸ் அரண்மனை கட்டுகிறேன். ஆண்டுடைய ஆசிரியர் கட்டியானது ஒரு டென்ட்ல இருக்குது. ஆகவே நான் ஆலயத்தை கட்டுவேன் என்று தாவீது வாஞ்சித்தார். ஆனா ஆண்டவர் சொன்னது, உன் கையில் ரத்தம் சிந்துகிற கை, ஒரு கையால அந்த ஆலயம் கட்டப்படுவதில்லை. சாலமோன் அந்த ஆலயம் விரும்பி அந்த ஆலயம் கட்டினார். அதனால உலகத்தில் அனைத்து தேசத்தில் இருக்கக்கூடிய யூதர்களும் அந்த ஆலயத்துக்கு வந்து என்ன செய்தாங்க? இப்ப நமக்கு வந்து யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். சரி, அந்த 4ஆம் அதிகாரம் எந்த ஊர்ல நடந்த சம்பவம்
ரைட் தட்டுது. சமரியா இந்த ஊரு, இந்த நாடு நாம் இயேசு, இந்த நாடு இயேசு வாழ்ந்த காலத்துல அந்த பகுதியிலே 3 நாடு எத்தனை நாடு இருந்தது? 3 நாடு. சரியா? இதுதான் பாலஸ்தீன தேசம். என்ன தேசம்? இது மத்திய தரைக்கடல். இதுதான் உலகத்துல அந்த பூமி. இப்போ இயேசு வாழ்ந்தது இந்த இயேசு பிறந்த ஊரு யூதேயா தேசத்தில் இருக்கக்கூடிய பெத்லகேம். இயேசு வளர்ந்த ஊரு கலிலேயாவில் இருக்கக்கூடிய நாசரேத். இங்கேயும் யூதர்கள் இருக்கிறாங்க, இங்கேயும் யூதர்கள் இருக்கிறாங்க. இந்த சமரியா யூதர்களும் புறஜாதிகளும் பிறந்த ஒரு கலப்பினம். கலப்பினம். அசீரியர் திருமணமாய் அவர்கள் ஒரு பியூர் யூதர்கள். அதனால இந்த யூதர்கள் இவர்களை மதிக்க மாட்டார்கள், இந்த யூதர்கள் இவர்களை மதிக்க மாட்டார்கள். இப்போ தேவாலயம் எங்க இருக்குது? எருசலேமில் இருக்குது. ஆலயம் எங்க இருக்குது? எருசலேமில். இங்க யார் இருக்காங்க? யூதர்கள் இருக்காங்க. இந்த யூதர்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்போது நேரா வர மாட்டாங்க, ஊருக்கு வெளியே சுற்றி வருவாங்க. ஏன்னா இவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், சமாதியர்கள். அதனால இவர்கள் இப்படி சுற்றி வருவாங்க. ஊருக்கு போக மாட்டாங்க, அந்த ஊர் கடையை வாங்கி மாட்டாங்க, அந்த ஜனங்களோட பேசக்கூட மாட்டாங்க. இப்போ இங்கே ஒரு கிணறு இந்த ஊர்ல சமரியா. ஆனா இயேசு இப்படி வரல, அவர் நேரா வந்தார். இப்படி நேரா ஊருக்குள்ளே போனார். இயேசு யார்? சுஸ்தி. நான் மக்களையும் அவருக்கு பற்றுதானோ? ஆனா இந்த மக்களுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம். உங்களுக்கு மோசமான மக்கள், அற்புதமாய் இருக்கக்கூடிய இந்த சமரியாவில் இயேசு போறாரு. நேரே ஊருக்குள்ளே போறாரு. அங்க ஒரு கிணறு இருக்குது. கிணறு கிணத்துல போய் விட்டாரு. கிணறுனா ஆழமான கிணறு. யாக்கோபு யாரு? இவங்களுக்கு அப்பா, இவங்களுக்கு அப்பா, இவங்களுக்கு அப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுக்கு எல்லாமே ஒரு பிதாக்கள். இவங்க எல்லாமே அவங்க சந்ததி தான். ஆனா இவங்களுக்குள்ள தடை எல்லாம். இப்போ இந்த கிணத்துக்கிட்ட இயேசு உட்கார்ந்துட்டாரு. மத்தியான வேளையில ஒரு அம்மா நம்ம கிராமத்துல பாருங்க, தண்ணி எடுக்கிறதும் காலையில. ஆனா இந்த மாதிரி எப்படி வரும்? அன்னை காலையில கூட்டு வாங்க, சாயங்காலம் மத்தியானம் அப்படி இல்லாம வரலாம்.
கேட்குது. இப்ப நடக்கிறத பார்க்கும்போது இயேசு இருக்கிறார். சீஷர்களுக்கு சொல்றாரு. சீஷர் வந்து இருக்கிறாங்க. கலிலேயக்கார யூதர்கள். இந்த ஊருக்குள்ளேயே போக மாட்டாங்க. நம்ம வைராக்கியத்துல பேசுற பிரியா யாக்கோபு எல்லாம் ரொம்ப. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? இவங்க பார்த்து சீஷர்களை கலிலேயை பார்த்து இந்த ஊருக்குள்ள போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. சாப்பாடு அவர்களுடைய வீரர்கள் போஜன பதார்த்தங்களை படும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். ஊருக்குள்ள போயிருக்காங்க. சாப்பாடு வாங்க. அந்த அந்த ஊருக்குள்ள அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. அந்த இயேசு சொல்றாரு. போக சொல்றது சாப்பாடு வாங்க போறாங்க. இப்ப அந்த வேலையில தான் அந்த சமரியர்கள் அந்த இயேசு கேட்கிறாரு. அம்மா ரெகுலரா இருக்குது கொஞ்சம் முஸ்லீம் ஒரு கல்யாணம் தெரியுமா? எப்படி ஐயருக்கு நம்ம கல்யாணம் தெரியுமா? அவங்க பத்தம் சொல்லி கொடுக்கிறதா? அதே போல இந்த சமரிய மக்களும் இந்த யூதேயாவில் இருக்கிற யூதர்களும் அடையாளம் தெரியும். எதனால அடையாளம் தெரியும்? தமிழ்நாட்டுல பேன்சர் போடுறது வேஸ்ட் சர்க்கிள் இருக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே கேரளா போனோம்னா எங்க போய் மாறிடுவோம். வேஸ்ட் சர்க்கிள் கண்டிப்போம். ஆந்திராக்குள்ள போகலாம். உடம்பு அவர்களுக்கு பெண்கள் கட்டு நம்ம மாதிரி இருக்க மாட்டாங்க. நேரமாக இருப்பாங்க. வேஸ்ட் நீங்க எப்படி இருக்கணும்? ஆனால் பண்ண முடியாது. உடனே சொல்லிடுவோம். நீங்க நார்த் இந்தியா, நீ பீகாரி, நீ அஸ்ஸாமி, அப்படின்னு அவங்க ட்ரெஸ் பார்த்து நம்மளை பார்த்தா இப்போ ஏசு தண்ணி கேட்கிறாரு. யார் கேட்கிறா? அந்த மாதிரி என்ன சொல்றாரு தெரியுமா? யூதனை நான் நீங்க வயதாரி, நான் எடுத்தாரு கேட்கலாமா? நியாயமா? அந்த பிரிவினை பார்த்து ஏசு என்ன சொல்றாரு? உங்களுக்கு தண்ணி கேட்கிறார் யாருன்னு தெரிஞ்சா நீ அவங்ககிட்டவே என்ன செய்வ? கேட்பாய். நான் கொடுக்கிற தண்ணியை குடிச்சா ஐயோ ஆண்டவரே, இந்த மத்தியான வேலை நான் வெயில் வராது, அந்த தண்ணி எனக்கு சம்பாதி கேட்பாங்க. எப்படி? அதாவது பெண்மணிகள் ஆண்களுக்கு நேரடியாக பேச மாட்டாங்க. இது கட்டுப்பாடு உள்ள காலம். இஸ்லாமிய கவலைப்பாடு நீங்க வீட்டுக்கு போங்க, பெண்களெல்லாம் போய் கொடுத்தாங்க வெளிப்படுறாங்க. ரொம்ப அறிமுகம் வந்து பேசுவாங்க. மற்றபடி என்ன செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய அதுபோல இந்த யூதர்கள் பெண்மணிகள் எங்கிருந்து வெளியே பேசணும். ஆனால் நம்ம பேசணும். பேசு என்ன சொல்றாரு? கைரும் இல்லையே, நம்ம சொல்ற கைரும் இல்லையே, வாணியும் இல்லையே, என்ன பண்ண முடியும்? எப்படி தண்ணி எவ்வளோ ஆளும் கைக்கு வாணிக்கு தண்ணி போய் நீ சொல்லுவது இதுக்கு முன்னாடி 5 பேர் இருந்தாங்க. இல்லை இப்போ 6 பேர். இப்போ இந்த மாதிரி ஆட்சிக்கு போயிடுச்சு. என்னை பற்றி முடிச்சு சொல்லிருக்காரு. என்னுடைய கதையெல்லாம் சொல்லிருக்காரு. ஊருக்கு நாங்க
கொண்டு வந்திருக்கிற குழந்தை வைத்து விட்டு நீங்க வந்து பாருங்க, உலக தீர்க்கதரிசி வந்து என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிவிட்டாரே. அந்த சமூகம் தேவன் தொழுது கொண்டிருக்கிறது ஆவியோடு துணையோடு. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்கே சபையாளர் ஒரு மலை, நாங்கள் அந்த மலையில போய் சாமி யூதர்கள் வந்து எருசலேமில் தேவாலயத்தில் போய் ஆராதனை செய்கிறார்கள். இது சரியா, இது சரியா? மலை மேல போய் உங்களுக்கு சரியா, தேவாலயத்தில் போய் உங்களுக்கு சரியான்னு கேட்கிறாங்க. எது சரி? அன்றைக்கு தேவாலயம் ஆராதனை செய்யும். இந்த ஜனத்துக்கு சேர்க்க மாட்டாங்க, இந்த ஜனத்துக்கு செய்ய மாட்டாங்க தேவாலயத்தில். அதனால அங்கேயே அவங்க ஆராதனை. அப்ப இயேசு சொன்னாரு, தேவனை தொழுது கொண்டிருக்கிறாங்க, எங்கும் தொழுது கொள்ளலாம், இதிகாலத்திலே தொழுது கொள்ளலாம், சைதாக்கத்திலே தொழுது கொள்ளலாம், எங்கு வேண்டாலும். தேவன் தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறார்? கர்த்தர் ஓய்வமா? தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறார்? 4வது அதிகாரம் 24 வசனம் யோவான். உங்களுக்கு தெரியாத தேவன் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியான தேவனை எங்கும் தொழுது கொள்ளலாம். தேவனை ஆராதனை செய்தால் எல்லா இடங்களிலும் 2 பேர் 3 பேர் கூடியிருந்தால் அங்கே இருக்க நிறைய செஞ்சிருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நம்மளே தேவன் இருக்கிறார், நீ பார்த்தாங்க இல்லைன்னு சொல்றாரு. அவர் இருக்கிறார், எங்களுக்கு தெரியாது. ஏன்னா தேவன் மாம்சத்தில் இல்லை, எப்படி இருக்கிறார்? ஆவியாய். அப்போ ஒரு கல் வைத்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை செய்தார்கள். அடுத்ததாக ஆசிரியர் கூடாரத்திலே ஆராதனை செய்தார்கள். அப்புறம் ஆலயத்திலே ஆராதனை செய்தார்கள். இப்பொழுது ஆவியிலே புரியுதா? நாம தான் தேவாலயம், நாம தான் தேவனுடைய குடும்பம், நாம தான் தேவனுடைய ராஜ்யம், நாம தான் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வீடு. ஆனா முன்னால் அப்படி இல்லை. எல்லாரும் போக முடியுமா? ஏன் போக முடியும்? அட்ரஸ் தெரியாதா? வீடு பார்த்து போட்டு ஏரோப்ளேன் போட்டு விட்டுரும். இயேசு எருசலேமில் இல்லை. நாம் எங்க இருக்கிறோம்? நாம் நடந்து இருக்கிறோம். இப்ப இன்னும் மறுபடியும் நிறைய பேர் சொல்றாங்க, எருசலேம் தேவாலயம் கட்ட போறாரு, இயேசு வர போறாரு. இல்ல, சரி அது பார்த்து நீங்க எப்படி போறீங்க? விசா பாஸ்போர்ட் எடுத்து போறோம். இல்ல, எருசலேம் போறாருன்னா நீங்க போய் பார்ப்போம், நீங்க போறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, தப்பா சொல்லுங்க. இயேசு இங்க இருக்கிறார், இப்போ இருக்கிறாரு, வர போறாரு. எருசலேமுக்கு வந்து என்ன ஆகும்? உங்களை யாரும் டிக்கெட் போட்டு யாரும் ஓட்டிட்டு போறது, அது பார்க்கணும். வீடு தான் இயேசுல நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. எருசலேமில் இயேசு இல்லை, நம்ம வீட்டிலே இருக்கு. கல்லறைக்கு போனாங்களா? சில பெண்கள் நிற்க போனாங்க. இயேசு பெண்களை கல்லறைக்கு போனாங்க. கல்லறைக்கு போகும்போது என்ன நடந்தது? அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கம்மா? இருந்தது. இயேசு உயிரோடு இருந்தார்களா? எந்த நாளில் உயிரோடு இருந்தார்? எந்த நாள்? வாரத்தின் முதல் நாள். இந்த நாள் வாரத்தின் முதல் இந்த நாள். யார் சொல்லுங்க? ஓய்வு நாள்.
அப்போ ஓய்வுனால இன்னைக்கு வெளியில நமக்குள்ளே ஒரு ஆச்சரியம் இருக்கு. முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. கை தட்டுங்க. முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் முதல் நாள். காதுங்க, காதுங்க. அந்த காரணம் பாருங்க. இருக்கா? ஓகே ஓகே. ரைட். காதுங்க பார்த்தா முதல் நாள் என்ன? சண்டே மண்டே டியூஸ்டே. கடைசி நாள் என்ன நாள்? ஆங்கில எந்த நாள் உலகத்தில் கொண்டாட ஆரம்பிச்சாரு? ஒன்றாம் நாளா ரெண்டாவது நாளா? ஒன்றாம் நாள் ஆரம்பம். 1 2 3 6 நாள். ஏழாவது நாள் என்ன செஞ்சார்? எத்தனை ஓய்வு இருந்தாரு? சனிக்கிழமை. வாரத்துக்கு எத்தனை நாள்? ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாவது நாள் தான். சனிக்கிழமை எத்தனை நாள்? ஏன் இந்த வித்தியாசம் பேசுறீங்க? ஓய்வு நாள் கட்டளை தேவன் யாருக்கு கொடுத்தார்? ஓய்வு நாள் கட்டளை யாருக்கு தேவன் கொடுத்தார்? ஓய்வு நாளை சொந்தமா யாருக்கு பண்ண யாருக்கு கொடுத்தார்? யாருக்கு யாருக்கு? தூக்கம் வரட்டா? டீ காசு பால் ஆளு 10 ரூபா கொடுங்க. 10 ரூபா கொடுங்க. சரி, 5 நிமிஷம் நான் பிரேக். இல்ல இல்ல டீலாம் போடல. கொஞ்சம்